ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மேகி மீ பரட்டல் தான் செய்ய போகிறோம். இந்த மேகி மீ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ராசாவும் இருக்காது. இது வந்து தனியாக இந்த மாதிரி விற்கும். இதோட மேகி மீ கூட ரொம்ப சின்னதாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் உள்ளுக்கு இருக்கும். ரொம்ப பொடுசாக இருக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து நான் 15 நிமிஷம் சுடுதண்ணில் ஊற வச்சேன். ரொம்ப நேரம்லாம் சுடுதண்ணில் வேக வைக்கக்கூடாது. ஒரு 70% வெந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகியோன்னா இது நல்லா வெடிக்கட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருங்க. 5 வரமிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஒரு பூண்டு, ஒரு ஃபிஷ் கேக்கு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, பாதி கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். இது வந்து காஞ்ச காலம். அது வந்து சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். பழுத்த மிளகா கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ வந்து சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதில் வெட்டி வச்சுருந்த பூண்டை போட்டுருங்க. பூண்டை போட்டுட்டு இது நல்லா நிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நிறம் மாறியோடனே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா பொரிஞ்சோடனே துரி வச்ச கேரட்டும் காளானும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கேரட்டும் காளான் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது ஒரு மங்கில் எடுத்து வச்சுருங்க. அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சில்லி பேஸ்ட்டை எண்ணெயில் ஊற்றி விட்ருங்க. இது நல்லா பொரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அப்படி ஓவர் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மேகி வந்து ஓவர் குக் ஆகிரும், அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு ஒயிஸ்டர் சாஸ், ஒரு கரண்டி அளவுக்கு டார்க் சாஸ், 2 கரண்டி லைட் சாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே இந்த வேக வச்ச மேகி இருக்குல்ல, அது இதில் சேர்த்துருங்க. இந்த டைமில் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக எல்லா மீன்லேயும் அந்த கிச்சாப் படுற மாதிரி நல்லா பதமாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கிண்டியாச்சு. இது கூடயே நல்லா வதக்கி வச்சுருந்தோம்ல கேரட்டு காளான்லாம், அது இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் கேக்கும் சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக பழுத்த மிளகையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இது லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பழுத்த மிளகா, முட்டை, கேரட்டு, ஃபிஷ்க்கு காளான்லாம் இருக்குல்ல, எல்லாம் சமமாக ஆகிற வரைக்கும் நல்லா 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மேலே எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மேகி வெட்டுப்படாமல் நல்ல நீளமாக அழகாக இருக்கும். பார்க்குறதும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதும் சுவையாக இருக்கும். இந்த மேகி பரட்டல் சூப்பராக வரணும்னா, ஒன்றாவது நம்ம வந்து சுடுதண்ணில் ஊற வைக்கும்போது ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது. 2வது வந்து சாஸ் வகையெல்லாம் போடும்போது நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருந்தோம்னா அது வந்து ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா இந்த அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அப்படியே பெருசாகி அது ஒன்றா ஒட்டி ஓவர் குக் ஆயிரும். இது 2யும் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேகி மீ பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒன்றா ஒட்டாமல் ஒன்றா அழகழகாக நீளமாக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மேகி மீ பெரட்டல் நிறைய விதம் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான விதம் தான். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதோட சுவை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். மீண்டும் புது ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்பதாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே உள்ள சர்ப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறையா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.